ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் வெளி சுடரே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கூடிய சீக்கிரமே நம்ம அபி தப்பு பண்ணல அப்படின்றத நம்ம வெற்றி புரிஞ்சுக்கணும். தன்னோட பொண்டாட்டி குழந்தைன்னு அவங்க கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இந்த கர்ணாவோட கேவலமான புத்தி என்ன, அவன் எவ்வளோ கொடூரமானவன் அப்படின்றதையுமே நம்ம வெற்றி சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி கூட நம்ம அதாவது வெற்றியோட வாழ்க்கையை அவர் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இங்கே கர்ணா பயங்கர கடுப்பில் இருக்கான். என்ன அப்படின்னா, சுற்றி பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லினா, இந்த மாணிக்கம் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் இங்கே பார்வதியை கொலை பண்ணது இந்த கர்ணா எதுக்காக அப்படின்னா, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அதனால தான் இங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் இந்த கர்ணா. எங்கள் ஸ்வேதா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா கட்டாயப்படுத்துறதுனால தான் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் வரத்துக்கே சம்மதம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் கர்ணாக்கு தெரியாது. பயங்கர கோவமா இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுமே நம்ம ஸ்வேதாவை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்வேதா இருந்துட்டு அதாவது அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நீங்கள் எது ஒன்றும் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நல்ல நாளாக பார்த்து நம்ம நிச்சயத்தை வச்சு கல்யாணத்துமே முடிச்சிடலாம். இந்த பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அந்தளவுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மாப்பிள்ளையோட அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா மகேஷ் கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன். வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ உடனே மாப்பிள்ளை இருந்துட்டு எனக்கு ஓகே தான், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டினா உங்களை தான் நாங்கள் கட்டிக்குவேன். அதே சமயம் எங்கள் வீட்டுக்கும் அடிக்கடிக்கு வருவீங்கள்ல, இங்கேயே என்ன வச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ தாராளமாக கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஆனால் நான் மகேஷ் கூட தான் இருப்பேன். ஏன்னா என் அக்காவோட பையன் எனக்கு உயிர். என்னுடைய குழந்தையா தான் நான் அவனை இப்போ வரைக்குமே நினைக்கிறேன். என்னை விட்டு அவன் இருக்கவே மாட்டான். அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஒத்துக்கிறாங்க. எங்கள் கருணாக்கு அப்படியே தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்போவுமே நம்ம ஸ்வேதாவை அதாவது மாப்பிள்ளைக்காரங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சு முன்னாடியே ஆக்சிடென்ட் பண்ணுறது, இந்த அந்த மாப்பிள்ளை அதாவது கொன்று போட்டுறது இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க இந்த கர்ணா. ஸோ இந்த விஷயம் கர்ணாவுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கு. கர்ணா வேலை விஷயமா எங்கேயோ வெளியூர் போயிருப்பாங்க போல். அந்த கேப்பில் தான் இவங்க நம்ம ஸ்வேதா அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஸ்வேதாங்க அம்மா கிட்ட பேசி உடனே நாங்கள் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ யதார்த்தமாக நடந்தது இது. ஆனால் கர்ணாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே கர்ணா பயங்கர கோவமா இருக்காங்க. உடனேங்க நம்ம கர்ணாவோட மாமியார், அதான் நம்ம ஸ்வேதா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மாப்பிள்ள எனக்கு இப்போ தான் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட ஸ்வேதாவுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு பயந்துட்டேன். ஏற்கனவே 2, 3 மாப்பிள்ளைங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இது ஸ்வேதாவால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவவே குறை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஸ்வேதாவை நல்லா பாராட்டி பேசிட்டு போனாங்க. முன்னாடி நடந்த சம்பவத்தால் ஸ்வேதா கல்யாணமே வேணான்ற அளவுக்கு போயிட்டா. எப்படியோ அவள் மனசை மாற்றி அந்த கடவுள் தான் அவள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுருக்காரு போல். இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப 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 நிம்மதியாக இருக்குது. ஸ்வேதாவை மட்டும் கரை சேர்த்திட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆமாம், கரை சேர்த்திட்டு தான் போவியா? முன்னாடி உன்னை உண்மையாகவே உன்னை அனுப்பி வச்சுட்டு தாண்டி எனக்கு நல்லாயிருக்கும் கிழவி. உன்னால் தாண்டி இப்போ என் வாழ்க்கை கெட்டு கிடக்கு. இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நினச்ச மாதிரி அவள் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி உன் பொண்ணை கொன்று போட்டேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு இல்லவே இல்லைன்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி கரை சேர்க்குறன்ற சாக்கில் வேறு எவனுக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறிய கிழவி. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்டி. ஒன்று அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள யாராவது ஒருத்தன் சாகணும், இல்லைன்னா அந்த மாப்பிள்ளையே சாகணும். அப்படி இல்லைன்னா உன்னை கிழவி உன்னை போட்டு தள்ளணுடி. அப்போ தாண்டி கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்வேதாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ளை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, போதும் நிறுத்துங்க அத்தை, நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட எந்த விஷயமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது என் மேலே உங்களுக்கு யாருக்குமே மரியாதையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கர்ணா, இந்த விஷயம் எனக்கே தெரியாது, அம்மா கிட்ட நேற்று பார்த்து பேசியிருக்காங்க, நேற்று நீ வீட்டில் இல்லை கர்ணா, வெளியூர் போயிருந்த, அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல.
சரி ஸ்வேதா, நான் நைட்டே தானே வந்துட்டேன், நைட்டே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கருணா கோவமாக கேட்கவும், ஐயோ கருணா நான் மறந்துட்டேன். திடீர்னு எதார்த்தமாக இவங்க வந்து நிற்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. உடனேங்க நம்ம ஸ்வேதாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள அப்போது ஸ்வேதாவுக்கு ஒரு நல்லது நடந்தா அது உங்களுக்கு பிடிக்கலையா மாப்பிள்ள? அவள் கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே இந்த வீட்டில் இருந்துடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கர்ணா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, என்ன இந்த கிழவி ஸ்வேதா முன்னாடி நமக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் போல, இந்த கிழவி வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காது. ஐயையோ அப்படியெல்லாம் இல்லை அத்தை, ஸ்வேதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்னு எனக்கும் ஆசை தான். ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரிய வேண்டாமா? அதனால தான் நான் இவ்வளோ கோவப்படுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாப்பிள்ள, அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, இவ கல்யாணத்தை சீரும் சிறப்பமாக பிரம்மாண்டமாக நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஏ கிளவி, இப்போவே உன்னுடைய மூக்கில் ஒரு பஞ்சு கொடுத்து உன்னை அப்படியே கழுத்தை நடிச்சு சாவடிக்கணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். எல்லாம் ஸ்வேதாவுக்காக தானே. ஸ்வேதாவை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் நினச்சது எல்லாமே நடந்துடும். இப்போதைக்கு ஒட்டுமொத்த சொத்தும் நம்ம கையில் இல்லை அப்படின்னாலுமே பார்வதிக்கு சேர வேண்டிய ஒட்டுமொத்த அதாவது எல்லாமே, அதாவது ஒட்டுமொத்த சொத்து பத்துன்னு எல்லாமே இப்போது நம்ம கர்ணா கையில் தான் இருக்குது. ஸோ மிச்சம் பாதி இருக்கிறது ஸ்வேதாவுக்கு. ஸோ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணால் சொத்தும் வந்த மாதிரி இருக்கும், நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கர்ணா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரிங்க அத்தை, நல்லபடியாக பண்ணிடலாம் அத்தை, நல்லபடியாக கரை சேர்த்திடலாம் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்வேதாவோட அம்மா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, ஏன் கர்ணா நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ கோவம் எதுக்காக சொல்லுங்கள், உங்கள் உடம்புக்கு தான் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஸ்வேதா, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேங்க மாணிக்கத்துக்கிட்ட இருந்து கர்ணாவுக்கு கால் வருது. மாணிக்கோன்ற நம்பரை பார்த்தாவே அப்படியே கடுப்பாகுது இங்கே கர்ணாவுக்கு. கர்ணாவோட காதில் குச்சியை வச்சு ஆற்றம் குடையிற மாதிரி இங்கே மாணிக்கம் கர்ணாவை அப்படி கதி கலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமான கோடி கணக்கில் இந்த கர்ணா கிட்டேருந்து மாணிக்கம் பணம் வாங்கியாச்சு. ஸோ சம்பாதிச்சா இப்படி தான் சம்பாதிக்கணும், இல்லைனா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு ஆகாது. இந்த கர்ணாக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நஞ்சுங்க இருக்கிற மிச்சம் பணம் சொத்து எல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் காலத்துக்கு உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம், நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, என்ன வேணுமோ அது அத்தனையும் வாங்கிக்கலாம். அதுக்கு ஈஸியான முறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னா கர்ணா தான். ஸோ கர்ணாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. டேய், உனக்கு என்னடா வேணும், எதுக்காக திரும்பவும் கால் பண்ணியிருக்க, உனக்கு தான் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டல, ஆனால் நீ தான் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன கர்ணா, உடனே நீ கேட்டதும் உனக்கு டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த அதாவது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எப்படி கர்ணா நான் நினச்சதெல்லாம் நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் ஒரே டைம் தான் பணம் வாங்க முடியும். இப்போது உங்ககிட்ட கோடி கணக்கில் நான் பணம் வாங்கியிருக்கேன், அதுவும் பத்தலை, நடுத்தெருவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இந்த வெயிலில் என்ன வேலை பார்க்க சொல்கிறியா வேர்வை சிந்தி? அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது கர்ணா, என்ன பண்ணுறது? அதான் இருக்கவே இருக்க நீ நினச்சப்போ அப்படியே அது பேங்க்கு மாதிரி எந்த நேரமும் பணத்தை கொட்டி தானே வச்சுக்கிட்டு இருக்க. மற்றவங்களோட ஏழைங்களோட வயிற்றில் அடித்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுருக்க, அது எல்லாத்தையுமே நீயே அனுபவிச்சா நல்லா இருக்குமா கர்ணா? நீ எல்லாருக்கிட்டையுமே ஏமாத்தின, நான் உன்கிட்ட ஏமாத்துறேன், இதில் எந்த தப்புமே கிடையாது. என்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் தான் இருக்குது, அதை வச்சு இன்னும் நான் உங்ககிட்ட கோடி கணக்கில், ஏன் 20 கோடி 30 கோடி 100 கோடின்னு உங்ககிட்ட நிறைய வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கர்ணாவுக்கு அப்படியே உச்சி மண்டையில் அப்படியே நெருப்பு பிடிச்சி தகன்னு எரியிற மாதிரி கபன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேண்டாம் மாணிக்கம், என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப ரொம்ப சோதிக்கிற. அதுக்கப்புறம் இந்த கர்ணாவோட இடி பேரிடியாக இருக்கும், அதை உன்னால் தாங்கிக்கவே முடியாது. தேவையில்லாமல் என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்காத. ஒழுங்காக நான் முன்னாடி பணம் கொடுத்ததுக்கு பதிலாக நீ அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வர, இல்லைனா உன்னை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கர்ணா, நம்ம இதோடு நம்ம டீலை முடிச்சிக்கலாம், நீ பேசாமல் ஒரு 10 கோடி எனக்கு கொண்டு வா,
நான் அதை இன்னைக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் உனக்கு கொடுத்துட்றேன். ஒரு இடம் நான் லொக்கேஷன் அனுப்பிவிடுறேன், அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கள் கருணாக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. வீட்டில் ஹாலில் அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்வேதா இருந்துட்டு, கருணா என்ன கருணா, அந்த மாணிக்கம் திரும்பவும் ஃபோன் பண்ணியிருக்கானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அவனை இவ்வளோ தூரம் விட்டு வச்சது, இவ்வளோ தூரம் இடம் கொடுத்தது எல்லாமே நீ தான் கருணா. அவனை உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கணும் கருணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருணா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆமாம், இவ வேற நான் அவனுக்கு ஜெயில் தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும்? அவன்கிட்ட இருக்கிற ஆதாரம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் தான் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். இவ வேற பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, இருக்கிற மனுஷன் டென்ஷன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து மனசுக்குள்ளே நினச்சி பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஸ்வேதா இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க. ஆமாம் கருணா, ஏதோ ரிப்போர்ட்டுன்னு சொன்னியே, என்ன ரிப்போர்ட்டு? அப்படி என்ன ரிப்போர்ட்டில் ஆதாரம் இருக்குது அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டால் இங்கே கருணாக்கும் அப்படி கதி கலங்குது. ஐயோ, கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல், பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு உளறி கொட்டிக்கிட்டு இருக்கோமே. ஐயோ கருணா கருணா, ஒரு நிலையாக நிற்க முடியலையடா உன்னால். அது வந்து ஸ்வேதா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதான் அதான் மில்லன் மித்தரன் கேஸில் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக அவன் வந்து ரிப்போர்ட் வச்சுருக்கான். நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட் வச்சுருக்கான். அதான் அந்த ரிப்போர்ட்டை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி, அவனை எப்படி தான் பிடிக்க போயிருக்காருண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்கவும், ஸ்வேதா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் எந்திரிச்சு போறியா? நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ இப்போ நோய நோயின்னு பேசி என்னை டென்ஷன் படுத்துகிற? ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்வேதா, தயவு செஞ்சு நீ அங்கேருந்து போ. ஏன்னா எனக்கு அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருணா கோவப்படுறாங்க. ஸ்வேதா இருந்துட்டு, என்ன கருணா என்கிட்ட எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? இல்லை ஸ்வேதா, ஒரு பக்கம் அந்த அபி, இன்னொரு பக்கம் அந்த மில்லன் மெத்தரன் கேஸ், இன்னொரு பக்கம் இந்த மாணிக்கம், இப்படி சுற்றி சுற்றி அப்படியே அடித்து, அதாவது நாலா பக்கமும் அடி விழுந்தா நான் என்ன தான் பண்ணுவேன்? நீ வேற தொணன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாண பேச்சு வேறு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நான் எதை தான் யோசிக்க முடியும் சொல்லு? அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் விட முக்கியமானது மகேஷ். அவனை யோசிக்கிறதா? நான் எந்த பிரச்சனையும் யோசிக்கிட்டோம், நீயே தான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி கருணா, நீ டென்ஷன் ஆகாத, கண்டிப்பாக அந்த மாணிக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி ஸ்வேதா, நீ கொஞ்சம் போ, நான் அதுக்கான வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம அபி வந்து லாஸ்ட்டாக பேசிட்டு போன விஷயத்த வெற்றி வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அபி உண்மையாகவே தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா மாணிக்கத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒட்டுமொத்த கேள்விக்குமே எனக்கு பதில் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னதுக்கு, முதல்ல அதை பண்ணு, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது மாணிக்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. அந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும். எனக்கு என்னமோ அபி இதில் இன்வால்வ் ஆகலைன்னு தோணுது. ஆனால் மாணிக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கும். கருணாவுமே அடிக்கடிக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். பாவம் அவன், அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்கக்கூடாது. எப்படியாவது அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிக்கணுமே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே இந்த கருணா வந்து மறுநாள் காலையில் வெளியே அந்த மாணிக்க விஷயமா தான் ஏதோ பேசுகிறதுக்காக வெளியே போகிறாங்க. ஸோ அதே இடத்துல இங்கே நம்ம அபியும் வெற்றியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே கருணா பார்த்துடுறாங்க. என்ன இது, இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிறாங்க போல். அப்போது இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்களா? ஐயோயோ, இது மட்டும் நடந்துடவே கூடாதே. இந்த வெற்றி மட்டும் அபி கூட நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அபி இந்த வெற்றியோட மனசை மாற்றி எப்படியாவது பார்வதியை நம்ம தான் கொலை பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? இல்லை, எப்போவுமே எக்கார்ந்து கொண்டும் இப்படி ஒன்று நடந்துடவே கூடாது. எப்போவுமே வெற்றி நம்ம கூடவே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்வதியை கொலை பண்ணது நம்ம தான்ற விஷயம் யாருக்குமே லீக் அவுட் ஆகக்கூடாது. இந்த அபி தான் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். ஐயோ கடவுளே, எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த கடவுள் ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கு. ச்சே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம வெற்றி இருந்துட்டு அபிக்கிட்ட, இங்கே பார் அபி, அந்த மாணிக்கத்தை தேடி தான் நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஜெயிலில் உன்னை பார்க்க வந்த மாதிரி எப்பயாவது உன்னை வீட்டில் பார்க்குறதுக்காக வந்தான் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறியா?
அவன் மட்டும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய விஷயம் தெளிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அபி இருந்துட்டு, கண்டிப்பாக அவன் வந்தால் நான் சொல்கிறேன். ஆனால் திரும்ப திரும்ப இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாரு வெற்றி. சத்தியமாக நான் உயிருக்கும் மேலாக நினச்ச இது பார்வதி அக்காவை தான் சொல்கிறேன். பார்வதி அக்காவை நான் கொலை பண்ணவே இல்லை வெற்றி. தயவு செஞ்சு அதை நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கான ஆதாரத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சா மட்டும்தான் அப்போ தான் நீ நம்புவியா என்னன்னு தெரியல. ஆனால் இதை நல்லா மனசில் வச்சுக்கோ வெற்றி. நான் உயிராக நினைக்கிற என் அண்ணன் குடும்பம் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் உண்மையாகவே பார்வதி அக்காவை கொலை பண்ணவே இல்லை. நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்வதி அக்கா தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு போய் நான் துரோகம் நினைப்பேனா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்படி மற்றவங்களுக்கு யாருக்குமே கெடுதல் நினைக்கிற ஒரு புத்தியே கிடையவே கிடையாது. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவ வெற்றி. 10 வருஷம் பண்ணாத கொலைக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வெற்றி, பரவாயில்ல. கண்டிப்பாக அந்த கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம்னு ஒதுக்கி இருக்கும்ல. நான் தப்பு பண்ணல அப்படின்றத அந்த கடவுள் என்னைக்காவது உனக்கு தெரிவிப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம அபி ரொம்பவே ஃபீலிங்கோடு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வெற்றி நல்லாவே யோசிச்சு பார்க்குறாரு. லவ் பண்ண காலத்தில் எல்லாத்துலேயுமே எப்போவுமே நம்ம அபி வந்து நல்லது மட்டும்தான் நினச்சிருப்பாங்க. ஸோ எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம வெற்றிக்கு புரியுது. ஆனாலுமே நம்ம பார்த்த விஷயம் எப்படி பொய்யாகும்? பார்வதி அக்காவை கொலை பண்ணிட்டு அதாவது அந்த கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம கண்ணால் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சு பார்க்குறாரு. சரி, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த மாணிக்கம் தான். மாணிக்கத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காஞ்சனாக்காவுக்கு கான்ஷியஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலமாவது ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி நினைக்கிறாரு. ஸோ காஞ்சனா கண் விழிச்சாங்க அப்படின்னா அவங்க சுடரை பற்றி தான் சொல்லுவாங்க. அபிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது சுடர். வெற்றிக்கும் அபிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம சுடர் தன்னோட குழந்தை அப்படின்ற விஷயத்தை நம்ம வெற்றி வந்து தெரிஞ்சுப்பார். ஸோ நம்ம காஞ்சனா அதாவது காஞ்சனா கண் விழிக்கிறத விட நம்ம மாணிக்கம் கிடைச்சாங்க அப்படின்னா முக்கியமான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி தெரிஞ்சுப்பார். இத்தனை நாளாக கண்ணில் விரல வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கா இந்த கர்ணா அப்படின்றத நம்ம வெற்றி புரிஞ்சுப்பார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இந்த மாணிக்கம் தான். மாணிக்கம் மட்டும் கிடைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி வந்து அபியோட மனசை புரிஞ்சுப்பாங்க. அபி தப்பு பண்ணல அப்படின்றதையுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இங்கே அதே சமயம் நம்ம வெற்றி இது விஷயமா பார்வதி அக்காவை உண்மையாகவே யார் கொலை பண்ணது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அவங்க பார்வதி அக்காவோட ரூமை செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா பார்வதியோட டைரி அவங்க அதாவது வெற்றிக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக கூட இங்கே நம்ம வெற்றி கர்ணா தான் இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட நம்ம அபிக்கும் சுடருக்கும் பெனிஃபிட் தான். அதே சமயம் நம்ம வெற்றியோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வாழ வேண்டிய வயசுலேயே இவங்க 2 பேரும் அபியும் நம்ம வெற்றியும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம சுடரை நல்லபடியாக வளர்க்கணும். நம்ம சுடருக்கு தன்னோட அப்பா கூட இருக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை. ஸோ ஒவ்வொரு நாளுமே அப்பாவை நினைக்காத நாள் கிடையாது. அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் வாக்கிங் போகணும். நிறைய அப்பா கூட பேசணும். அப்பா தான் உலகன்ற மாதிரி இருக்கணும். நமக்கு அப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு அத்தனை ஆசை இருக்குது நம்ம சுடருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த கர்ணா குற்றவாளின்ற விஷயத்த நம்ம வெற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் கதை போய்கிட்டுருக்கு. நம்ம சுடரோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது நம்ம சரளா களத்தில் இறங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம சரளா வந்து இப்போது அக்கம் பக்கம் உள்ளவங்க பேச்சை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குடி கெடும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா பக்கம் உள்ளவங்க 1008 சொல்லுவாங்க. நம்மளோட புத்தியாக நம்ம சுயநலமாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் சரி கண்டிப்பாக சண்டைன்றது ஒன்று வரவே வராது. இப்போது அந்த மாதிரி தான் இப்போது நம்ம சரளாவுக்கு நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போது அபி எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரளாவுக்குமே தெரியும். அதே சமயம் சுடர் நல்ல பொண்ணு, நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து தான் நம்ம அபி வந்து சுடரை வளர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயமும் இங்கே சரளாவுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க. வீட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும்.
அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு என்ன தெரிய போகுது? மேலோட்டமா அவங்க எதையோ ஒண்ணு பார்த்துட்டு, எதையோ ஒண்ணு பேசுவாங்க. அதான் ஓடுதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. இப்போ சுடர பத்தி, அபிய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சரளாவே இப்படி கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா, நம்ம அபி கொலை பண்ணியிருக்காங்க. ரவுடிங்க அபிய தொரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்தாலுமே ஊரில் உள்ள யாருமே வரமாட்டாங்க. ஜெயிலுக்கு போனவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வேணாலும் வரும் அப்படின்ற மாதிரி அது இதுன்னு கண்டதை போனதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சரளாவோட மனசே மாறிடுது. அபியும் சுடரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஒரு யோசனையாக வருது. சுடரோட அப்பாவை நம்ம கண்டுபிடிக்கணும். சுடரோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுடரையும் அபியையும் அவன் இருக்கிற இடத்துக்கே நம்ம அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் தன்னோட வீட்டுக்காரருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு நல்லது கெட்டதுன்னா கண்டிப்பாக வருவதான் செய்வாங்க. சரி, அப்படி தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சுடரோட அப்பா யார், எங்கே இருக்காரு அப்படின்றத விசாரிக்கணும். யாருக்கிட்ட விசாரிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ சரளா இப்போது மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அபியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அபி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவர் எங்கே இருக்காரு, அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டேன். இங்கே அபியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு சொல்லாமா வேண்டாமா, சொன்னால் இதனால் அபிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே சரளா கிட்டே எந்த ஒரு விஷயத்தையுமே லீக் அவுட் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலக்கா. நாங்கள் அபி கூட அவ்வளோவா பேசுறது கூட இல்லை, டச்சிங்கில் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஆமாம், அபி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவ மேலே தப்பான கேஸ் பழி விழுந்துருச்சு. அவள் இப்போ பரோல் மூலமாக தான் இப்போ வெளியே வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி வரை ஜெயிலில் தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதே சமயம் அபியை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம அபியை பார்த்து பேசுகிறதுக்காக வீட்டுக்கே வராங்க. ஸோ இங்கே நம்ம அபி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நல்லாயிருக்கோம் அபி, நீ எப்படி இருக்க? ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, ஆமாம் வெற்றி எங்கே இருக்காரு, உனக்கு குழந்தை கூட இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உண்மையா அபி? ஏன் நீ ஜெயிலுக்கு போன, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபி, ஏன் உன் அண்ணி உன்னுடைய அதாவது ஹஸ்பண்ட் வெற்றியை பற்றி விசாரிக்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், எங்ககிட்ட விசாரிச்சாங்க. அவர் யார், அவர் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அபிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அண்ணி எதுக்காக இதெல்லாம் விசாரிப்பாங்க, என்னன்னே தெரியலையே, அண்ணி எதுக்காக இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம அபி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகமும் கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அதாவது வாசப்படியான வராங்க. எங்கள் அபியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணி எதுக்காக வெற்றியை பற்றி விசாரிக்கிறாங்க அபி அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியல அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை அபி, நாம் காலேஜில் படிக்கிறப்போ மீட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கப்புறம் நான் உன்னோட கான்டாக்டே இல்லாமல் தானே இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தது. என்னென்னமோ உங்கள் அண்ணி சொல்கிறாங்க, ஜெயிலு பரோலு அது இதுன்னு, அதெல்லாம் உண்மையா அபி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம அபி இருந்துட்டு, அது வந்து என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சுடி, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து, நான் வெற்றியை நம்பி போயிருக்கவே கூடாது, அவனை நம்பி போனதுனால என் குடும்பத்தை, என் அப்பாவை எல்லாருமே நான் இழந்துட்டேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு சுடருக்காக தான், சுடரோட எதிர்காலத்தை நினச்சி தான். தப்பே பண்ணாமல் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி அபி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி ஒரு நாள் உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வெற்றி வந்து மாணிக்கத்தை பிடிச்சிடுறாங்க. ஸோ மாணிக்கத்தை பார்த்து பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க
அவங்கக்கிட்ட இருக்கிற ரகசியத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கேட்ட ஒரு செகண்ட் இங்கே நம்ம வெற்றி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா பார்வதி கொலை கேஸில் இங்கே இந்த கர்ணா தான் ஈடுபட்டிருக்காரு, கர்ணா தான் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம அபியை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம வெற்றி. நம்ம அபியை தப்பாக நினச்சிட்டோமே, அவளை நம்ம இத்தனை வருஷமாக தண்டிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொறுங்கி போகிறாரு. அபி இப்போவே பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சண்முகத்தோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ இங்கே அபி அவங்க ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அபி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இங்கே நம்ம அபியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அபி என்னை மன்னிச்சிரு அபி, நான் உன்னை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமாக உன்னை தண்டிச்சிட்டேன். என் பார்வதி அக்கா சாவுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அபி ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.